Hi friends, welcome to Harni Kitchen. இன்னைக்கு ஹர்னி கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா மைசூர் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மைசூர் போண்டா செய்யறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கோம், 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 கப்ல சின்ன கப்ல தயிர் எடுத்துருக்கோம், கொஞ்சமா கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கோம், 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா சோடா மாவு. இப்போ நம்ம மைதா மாவு 1 கப் எடுத்து போட்டுக்கிறோம், கடலை மாவு, அரிசி மாவு, தயிர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றி இப்போ கொஞ்சமாக நம்ம சோடா மாவு சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பொரிச்சிடணும். இந்த மாதிரி மெதுவாக 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கணும். இப்படி அப்போதான் நல்லா வேகும். நம்ம ஈவினிங்கில் டீக்கு இந்த வடை செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த போண்டா. இப்போ வெந்துடுச்சு, இந்த மாதிரி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இந்த மாதிரி மைசூர் போண்டா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், டாடா.